இன்றைய புரட்சிகள் நம்ம கேள்விப்பட்ட புரட்சி பேசுவோம். ஏற்கனவே ஒரு மகிழ்ச்சி, ஒரு வருத்தம், அதில் ஒரு புரட்சியை செஞ்சு இந்த மகிழ்ச்சியே வருத்தமாக போயிடுச்சு. இதுக்கு பேர் புரட்சி. அந்த வகையில் உணவை தருகிறோம் என்று நமது விதை, மரபு விதை பன்மயத்தை சிதைத்து மரபு அறிவை சிதைத்ததில் பசுமை புரட்சியாக பார்க்குறேன். வேறு ஒன்றும் அங்கே ஒரு ஃபில்லிங் மெட்டீரியலை தரணும்னு அவங்க போராடினாங்க. அதை நான் அவங்களுடைய ஆப்டிமம் பார்வையை மதிக்கிற அதே வேளையில் எதை கொடுத்தாலும் அதில் இந்த உடலுக்கான ஒரு பொருளாக தர வேண்டும் என்பதில் அவர்கள் சிந்தனை சிதறி போச்சு அல்லது சரிஞ்சு போச்சு. அந்த வகையில் ஒரு மெட்டீரியலை கொடுத்துட்டாங்க, அது அந்த பயோ ரீடிங்க்கு உண்டானதாக இல்லை. அப்போ அது ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல். இப்போ ஒரு ஜல்லி மணல் மாதிரி, ஒரு ஜன்னி மணலை போட்டால் என்னவோ அது மாதிரி ஒரு உணவு போன்ற ஒரு பொருளை ஸ்டீரியோ டைப் ஆக்குனாங்க. பலவிதமான உணவுகள் இருந்ததை, ஒவ்வொரு 15 கிலோமீட்டருக்கும் ஒரு உணவாக இருந்ததை, ஒட்டுமொத்த நாடும் ஒரே உணவை சாப்பிட வேண்டும், அது அரிசியாக இருக்க வேண்டும் அல்லது கோதுமையாக இருக்க வேண்டும், கூடுதலாக சோளமாக மெய்ஸாக இருக்க வேண்டும் என்றால், அப்போ மற்ற தாவரங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நன்மை பூரா கிடைக்கல. அப்போ கிடைக்கலங்கிறதுக்கு பேர் ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன். அப்போ எதை முன்னிறுத்தினாங்க? ஃபுட் செக்யூரிட்டியை முன்னிறுத்தினாங்க. உணவு பாதுகாப்பை பார்த்த ஒரு பார்வையில் ஊட்டப்பார்வை அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இம்மீடியட்டாக ஒரு சூப்பர்ஃபிஷியலாக சிம்டமேட்டிக்காக ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கள, ஒரு தலை வலிச்சா வலியை சப்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று சாப்பிட்றீங்களா, அதுபோல் பசி என்றதை ஒரு நோயாகவே கருதி அதற்கு உணவென்று ஏதோ ஒன்று கொடுத்து இப்போதைக்கு பசி இல்லாத உலகத்தை செய்வோம். 2ஆம் நிலை நோய் வந்தால் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வளர்த்துக்குவோம், மருத்துவர்களை பெருக்கிக்குவோம். அப்படி என்பது உணவு பரிந்துரை செய்யப்பட்ட அந்த பார்வையிலேயே ஒரு குறைபாடு.